ரூத்தை நோக்கி பாருங்க, அவள் என்ன செய்கிறாள்? அவளுக்கு நேராக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் என் மாமியாரை பின்பற்றணுமா இல்லை எங்கே போகணுமான்? அப்போ அவள் சொல்றா, உங்க ஜனம் என்னுடைய ஜனம், உங்க தேவன் என்னுடைய தேவன், நீங்க போகிற இடத்துக்கு நான் என்ன செய்வேன்? வருவேன் என்று சொல்லுகிறாள். அவள் மன உறுதியா இருக்கிறதை அவள் கண்டார். இது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா, நம்மளும் ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது அவருக்கு சமூகத்துல எடுக்கிற தீர்மானத்துல நம்ம மன உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக யுத்தம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஆவிக்குரியவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவன் ஆவிக்குரியவனாக இருப்பான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாகவே இந்த உலகம், மாமிசம், பிசாசுகளை ஜெயிக்கிறவனாக அவன் இருப்பான். அதற்கென்று யுத்தம் இருக்க தான் செய்யும். அந்த யுத்தத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். இங்கே ஒரு பரீட்சை தான், அவளுக்கு சத்தியத்துக்கு நேராக ஒரு பரீட்சை வருகிறது. அப்போ அவள் சொல்றா, நான் என்ன செய்வேன்? உங்க கூட தான் நான் வருவேன். உங்க ஜனம் தான் என் ஜனம், உங்க தேவன் தான் என்னுடைய தேவன், நீங்க போகிற இடத்துக்கு தான் நான் வருவேன் என்று சொல்லி அவள் சத்தியத்திலே உறுதியாக இருந்தாள்.